அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சனி வக்ர பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான். இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது 140 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்ர பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். இந்த வக்ர பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார். குடும்பம், தொழில், காதல், பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பதால் உங்களிடம் உள்ள திறமைகள் அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதில் நன்மை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்க உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களின் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உறவினர்களுடன் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மை தரும். ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உற்றார் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். பொருளாதார நிலையில் கூடுதல் கவனம் தேவை. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். பெற்றோர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதையும் சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும். பிரியமானவர்களால் மனக்கசப்பு இருந்தாலும் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகளும் உங்களை பின்தொடரும். அனாவசிய தேவைகள் குறைத்து கொள்ளுங்கள். உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும். புதிய மனை வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருடல்கள் குறையும். சேமிப்புகள் உயரத் தொடங்கும். புது பொருள் சேர்க்கை உண்டாகும். பிரியமானவர்கள் உதவிகரமாக செயல்பட்டு வருவார்கள். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்க்கும் இடத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. பயணத்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற லாபங்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியோர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். உங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது. தாயாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும்.
அவருடைய உடல் ஆரோக்கியம் சிறிது அளவில் பாதிக்கப்படும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயமும் லாபமும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதை கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். இதுவரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் ஜூன் 19ஆம் தேதி வக்கரமடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். மனதில் சந்தோஷம் நிறையும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான பெயர்ச்சியாக இருக்கும். கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். விவசாயிகள் தங்களின் செயலில் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடி விலகும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும். பண வரவு மகிழ்ச்சி தரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரிகள் தொல்லை விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். சனி பகவான் வக்கரம் அடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபத்தை அடையலாம். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்கள் மறையும். உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அரசு வழியில் முயற்சி ஆதாயம் தரும். தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்களால் இருந்த நெருக்கடிகள் விலகும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைவதால் நிம்மதியான நிலை ஏற்படும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம். நன்றி, வணக்கம்.